கைஸ் நம்ம ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு தாறுமாறான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு வேற லெவலான அப்டேட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மோகன்லால், சுராஜ், சிவராஜ்குமார், பாலையா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்த நிலமையில, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சந்தானம் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, அவரோட டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ தியேட்டர்ல பயங்கர சக்கப்போடு போட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன இன்டர்வியூ குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தில வந்து நான் கண்டிப்பா வந்து சூப்பர் ஸ்டார் கூட பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 படத்தில் தான் பண்ணுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டாக நிறைய படத்துங்களில் பார்த்தீங்கன்னா, காமெடி ரோல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சந்தானம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆனதுக்கப்புறமா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா, படங்கள் வந்து அவர் கிடைக்கிறதில்ல. ஸோ அவர் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறமா நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்க முடியறதில்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி ஹாரர் படம் இல்லைனா காமெடி பட ஜானர் இந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. சீரியஸ்னஸாக பார்த்தீங்கன்னா, எந்த படமுமே பண்ண கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய அவர்களும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக தான் பண்ணாரு. பட் அவரு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சீரியஸான மோட்ல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா சந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. ஸோ இந்த ஒரு காரணம்னால தான் அவர் வந்து எஸ்டிஆர் கூட இப்போ சூப்பர் ஸ்டார் கூடலாம் ஜாயின் பண்ணி படம் பண்றாரா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ எது எப்படியோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு காமெடி அப்படின்ற அந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாமயே கிடக்குது. அதில பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த படத்தில பார்த்தாலும் போட்டு வச்சுடுறாங்க. அவர் காமெடி வரதில்லை அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஸோ ஆனாலுமே இப்போ வந்து சந்தானம் திருப்பி ரீ என்ட்ரி கொடுத்தாரு காமெடி அப்படின்னா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு வராங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் இருக்காரு அப்புறம் மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.